இறை இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, மார்க்கு நற்செய்தியாளருடைய 12ஆம் அதிகாரத்திலிருந்து வாசகங்கள் நாம் படித்து கொண்டு வருகிறோம். இந்த வாரத்தில் இதில் பல கேள்விகள், அதற்கு எதிரான கேள்விகள், பல குற்றச்சாட்டுகள், பல விளக்க உரைகள், இவைகளெல்லாம் இந்த அதிகாரத்திலே சிரித்து வைக்கப்பட்டிருக்கிறது, ஒன்று கூட்டி வைக்கப்பட்டிருக்கிறது. மார்க்கு நற்செய்தியாளர் குறிப்பிட்டு காட்டுகிறார். யாருக்கு வரி செலுத்துவது, விண்ணக வாழ்வு எப்படி இருக்கும், இயேசு கிறிஸ்து யார், எப்படி அவர் வெளிப்படுத்துகிறார், தாவீது அவரை எப்படி அழைத்தார், இன்று மறைநூறிஞர்கள் அவர்கள் செல்கின்ற தவறான பாதை, இவைகள் எல்லாம் சொல்லி முடித்துவிட்டு இறுதியிலே ஒரு அடையாளத்தை இயேசு கிறிஸ்து காட்டுகிறார். அது ஏழை கைம்பெண் தனக்கு உரியது அனைத்தையுமே கடவுளுக்கு அர்ப்பணித்த ஒரு பெண், தனக்கு எதிர்த்து எதுவும் வைத்தில்லை, தனது எதிர்காலத்தையே ஆண்டவரிடத்தில் அர்ப்பணித்திருக்கின்ற ஒரு பெண்ணை ஒரு முன் உதாரணமாக காட்டுகிறார். இந்த சர்ச்சைகளுக்கெல்லாம் இடையிலே இத்தகைய ஒரு பெண் முன்னுதாரணமாக இயேசு கிறிஸ்துவால் காட்டப்படுகிறார். இந்த முதல் வாசகத்தில் தீமோத்தேயுக்கு எழுதிய திருமுகத்தில் பவுலடிகளார் வரிசையாக அவரை பற்றி அவருக்கு பற்றியும் எப்படி ஒரு மூப்பர்கள் இருக்க வேண்டும் என்று சொல்லி கொண்டு வந்தவர். இன்றைய நாளில் அக்கால மக்கள், அது இக்கால மக்களுக்கும் பொருந்தும், அவர்கள் செவித்திணவு பெற்றவர்களாக இருப்பார்கள். உண்மையான நற்செய்தியை அவர் ஏற்றுக்கொள்ள அஞ்சுவார்கள், கேட்க மாட்டார்கள். மாறாக வெற்று கதைகளையும் புனைவு கதைகளையும் அவர் கேட்டு மகிழ்வார்கள் என்று சொல்லுகிறார். அங்கும் நற்செய்தியை அறிவிக்கின்ற இந்த மறைநூறிஞர்கள், இறைவனுக்காக செய்தியை அறிவிக்கின்றவர்கள் எப்படி அறிவிக்க வேண்டும், வெறும் செவித்திணவுக்கு ஏற்ற ஒரு தீனி போடுவர்களாக இருக்கக்கூடாது. அவர் கேட்டு நம்ம பார்க்குறோம், இப்போது சோஷியல் மீடியாவில், வாட்ஸ்அப்பில் அல்லது போனால் இன்ஸ்டாகிராமில் அல்லது வெவ்வேறு இடங்களிலே நாம் பார்க்குறோம், பல செய்திகள் கொடுக்கப்படுகிறது. அது மாற்று செய்திகள். இந்த செய்திகள்லாம் வருகின்ற பொழுது அவர்களுக்கு என்ன கிடைக்கிறது, இறை வார்த்தையோ அவர் மறந்து விடுகிறார்கள், அல்லது போதகர்கள், சில போதகர்கள் என்ன செய்கிறார்கள், இறை வார்த்தையினுடைய தெளிவை அவர்களுக்கு விளக்காமல் அந்த மக்களுக்கு ஏற்ற விதமாக வளமை நற்செய்திகளை, அதாவது செல்வம் கிடைக்கும், உங்களுக்கு கண்டிப்பாக கடவுள் கொடுப்பார். இயேசு கிறிஸ்து சொன்னார் ராயப்பர் இடத்துல, நீ போய் தூண்டில் போடு, அந்த தூண்டிலில் ஒரு மீன் மாட்டும், மீனை எடு, அங்கு 2 காசு கிடைக்கும். இது போல தான் கடவுளுடைய செய்தியை சொல்லுவார்கள். உங்களுக்கு காசு கிடைக்கும், இறை வார்த்தையை நம்புங்கள், காசு கிடைக்கும், இறைவனை நம்புங்கள். இப்படிப்பட்ட வளமை செய்திகளை கொடுப்பதல்ல. இயேசு கிறிஸ்துவே மணுமகனுக்கோ தலைசாய்க்கோ இடமில்லை என்று சொன்னவர். எனவே அத்தகைய ஒரு விதத்திலே தான் நற்செய்தி அறிவிக்கப்பட வேண்டும். ஏழை கைம்பெண், தலைசாய்க்கும் இடமில்லாத ஒரு பெண்மணி, தனக்கு உரியதை அனைத்தையுமே, தன் பிழைப்புக்கானது அனைத்தையுமே கடவுளத்தில் கொடுத்து விட்டார். அத்தகைய ஒரு மனநிலையை கொண்டிருக்கிறவள் தான் இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தியை முழுமையாக உணர்ந்து கொள்ள முடியும். எனவே இதான்றைய வாசகங்கள் நமக்கு தெளிவுபடுத்தி காட்டுகின்றன. வெறுமையாக செவிக்கு தேவைப்படுகிற, செவிக்கு வசதியாக இருக்கிற, செவியின் தேவைகளை நிவர்த்திக்கிற, அல்லது போல் நம்முடைய மனசில் இருக்க தேவைகளை நிவர்த்திருக்கின்ற அந்த இறைவார்த்தைக்கு நாம் மதிப்பளிப்பதில்லை. மாறாக இறைவார்த்தை என்பது இயேசு கிறிஸ்து இன்றைய சூழ்நிலையில் நமக்கு அந்த வார்த்தையை எவ்விதமாக தெளிவுபடுத்துகிறார். இவை இறைவார்த்தையினுடைய அந்த விளக்கத்திற்கும் நமக்கு இன்றைய காலத்தினுடைய விளக்கத்திற்கும் வித்தியாசம் இருக்காது. இந்த வித்தியாசமாக இருக்கின்ற பொழுதுதான் அவை மாற்று நற்செய்திகளாக மாறுகிறது. என் அன்பார்ந்தவர்களே, நாம் தினந்தோறும் திருப்பலிக்கு வருகிறோம், பல நற்காரியங்களில் நாம் ஈடுபடுகிறோம். இறை வார்த்தையை நாம் எவ்விதமாக புரிந்து கொள்கிறோம்? இறை வார்த்தை நமக்கு என்ன சொல்லி தருகிறது? வெறும் நாம் இந்த இன்ஸ்டாகிராமோ அல்லது வாட்ஸ்அப்பை பார்த்து மகிழ்ச்சி அடைகிறது போல இறை வார்த்தையை பார்த்து மகிழ்ச்சி அடைவதில்லை. மாறாக இறை வார்த்தை இருபுறமும் கருக்கு வாய்ந்த வாளை போன்றது. அதை நம்மை குற்றி பார்க்க வேண்டும்.
நமது இதயத்தை ஊடுருவி பார்க்க வேண்டும். நமது செய்திகளை, நமது வாழ்க்கையை அது சீர்தூக்கி பார்க்க வேண்டும். அப்பொழுதுதான் இந்த இறை வாழ்க்கையானது நமது வாழ்வில் ரொம்ப சரியான முறையில், நிறைவான முறையில் செயல்படுகிறது என்பதை உணர்வோம். இனி நாம் இறைவார்த்தைகளை கேட்கும்போது அல்லது இறைவார்த்தையை படிக்கின்ற பொழுது நம்முடைய உள்ளத்தை அது ஊடுருவியாக வார்த்தையாக இருக்கிறதா, அல்லது வெறும் செவிக்கோ அல்லது செவிக்கோ ஒரு மனதுக்கு ஒரு மகிழ்ச்சி தருகின்ற வார்த்தையாக இருக்கிறதா? ஊடுருவ வார்த்தையா, வெறும் பூச்சி வார்த்தையாக மகிழ்ச்சி தர வார்த்தையா? நாம் எப்படி இந்த இறைவார்த்தையை பார்க்கிறோம்? எந்த இறைவார்த்தைக்கு அல்லது எந்த விளக்கத்திற்கு நாம் செவிமடுக்கிறோம் என்பதை நாம் சீர்தூக்கி பார்க்க அழைக்கப்படுகிறோம். இந்த நாளில் வெறும் மகிழ்ச்சியான செய்தி, வளமை கொடுக்கின்ற செய்தி, எல்லாத்துக்கும் நல்ல ஒரு வெற்றிகரமான செய்தியை கொடுப்பதை தான் நாம் அணுகி கொண்டிருக்கிறோமா, அல்லது நமது உள்ளத்தை ஊடுருவி பார்த்து நம்மை தூய்மைப்படுத்துகின்ற அந்த விளக்கத்திற்கு, இறை வார்த்தைக்கு நாம் செவிமடுக்கிறோமா என்பதை நாம் இந்த நாளில் நாம் தியானித்து பார்ப்போம். நமது வாழ்விலும் சரி, நமது சார்ந்தவர்கள், நமது குடும்பத்தை சார்ந்தவர்கள் வாழ்விலும் இறை வார்த்தையை சரியான கண்ணோட்டத்தோடு பார்க்கின்ற ஒரு மனம் நிலையை உருவாக்க நாம் முயற்சிப்போம். ஆமென்.